ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு புது ஒரு பிளேட் அடிச்சு காமிக்க தான் போகிறேன். அதுக்கிட்ட ஒரு குவார்டர் டிரைவர் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான எப்படி நம்ம புது ஸ்டேடியம் அப்கிரேட். இது வந்து ஸ்டாமினா பேஸ், ரிங் அவுட் ஆகாமல் இருக்குது. இது அட்டாக் இது வந்து டிஃபென்ஸ் இல்லை, ஸ்டாமினா பேஸ்க்கு. ஏன்னா ஈஸியாக அட்டாக் வச்சால் வெளியே தள்ள முடியும். அதுக்கு இதை வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப வெயிட்டு தான், ஆனால் ஈஸியாக பிளேட்ஸ் தள்ளிடுது. அப்புறம் இங்கே இது இருக்குது. இது வந்து நம்ம அட்டாக் பேஸோட பவர் இங்கே வரும்போது இன்க்ரீஸ் பண்ணி சென்டரில் தாக்க வைக்கும். நம்ம ஸ்டேடியம் பர்ஃபெக்ட். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பிளேடை பற்றி பார்க்க போகிறோன்னா அது இதுதாங்க. இதை பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன். கோ ஷூட். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். லேயரை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் பேலன்ஸ் டைப்புங்க. கிளாஸ் அப்புறம் இது ராக் காயான் ஜைன் காயான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான பேலன்ஸ் டைப். அனிமல் அல்டிமேட்டாக காமிச்சிருப்பாங்க. லூயி வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா டிஃபென்ஸ் பண்ணும். செமையாக இருக்குங்க. நல்ல டிஃபென்ஸ், அட்டாக், ஸ்டாமினா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அடுத்தது போகலாம். அதோட டிஸ்க், இது ஃப்ளேம் பிராண்டு தான் இந்த பிளேடு. டிஸ்கை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும். இது ஃபேஃப்னரோடதுங்க, ட்ரெயின் ஃபேஃப்னரோடது. ஆக்சுவலி அனிமேலே பார்த்துருந்தீங்க, ட்ரெயின் ஃபேஃப்னர் இதை காப்பி அடிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும். இது நல்ல மெட்டலாக இருக்குது. இது நல்லா வெயிட்டை கொடுக்கும் ஈஸியாக. இதால் பேலன்ஸ் டைப் இதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக அதால் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் லாஸ்ட்டாக த டிப். இது ஒரு ட்ரிபிள் மூட் டைப்பு. உண்மையிலே என்ன நம்ப முடியல. ஆனால் இதை பாருங்கள், இதுதான் அட்டாக் மூட். இருங்க கொஞ்சம் கேமரா பார்த்தீங்கன்னா பாருங்கள், அட்டாக் மூடு கொஞ்சம் செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது. அடுத்தது ஸ்டாமினா மூடு. பார்த்தீங்களா, ஸ்டாமினா மூடு ஏற்ற மாதிரி இருக்குது. அடுத்தது நம்ம இப்போ டிஃபென்ஸ் மூடு மாற்றலாம். இப்போ டிஃபென்ஸ் மூடு பார்த்தீங்களா ஒரு மாதிரியே இருக்குது. இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்புறமா நான் எல்லா மூச்சுலையும் பேட்டில் பண்ணி பார்க்கலாம். இது நல்லாயிருக்கும். சரி, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஃபென்ஸ் மோட்லேயே போகலாம். இப்போது இந்த பிளேடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். டிஃபென்ஸ் மோடில் இருக்குது. காயா ஃபுல் ஃபார்மில் இருக்குது. இது கொஞ்சம் மறக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நம்ம ஸ்டேடியம் நல்லா தெரியும். நான் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். ராகாயா செம்மையாக ஸ்பின் ஆகுதுங்க. உண்மையிலே அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரிலையே. இப்போ நான் ஒரு 3 பிளேடு காமிக்கிறேன். அதோட பேட்டில் ஒரு 2 பிளேட் காமிக்கிறேன். ஜில்லியன் ஜூட்ரான். இது நான் இனிமேல் தான் இருக்கா ஒரு ரிஃப்ளெக்ஷன் வீடியோ மாதிரி போடுவேன். இதுவும் நல்லா, இது ஒரு அட்டாக் ஸ்டாமினா டைப். இது மோர்லி ஒரு அட்டாக் டைப் தான், ஆனால் நல்லா ஸ்டாமினா டைப். இது ஒரு ஆக்சுவலி ஒரு ஸ்டாமினா அண்ட் அட்டாக் டைப். இது லாஸ்ட்டாக அது அட்டாக் டைப். இது நல்லா பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுது. ஒரு டிரைவர் தான் முக்கியம். சரி, இப்போ நம்ம ராகாயோட ஃபஸ்ட்டு எதோட பேட்டில் பண்ணலான்னா இதோட கையால் உண்மையிலே இது தோக்கடிக்க முடியுமா பார்க்கலாம். கோ ஷூட். லான்ச்சர் ரெடி பண்ணிடலாம். லான்ச்சர் ரெடிங்க, டிபி லான்ச்சர். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஓடுங்க, 2த்தையும் தள்ளி விட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஆசம் ஸ்டேடியம். இதை ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தோணுது. சரி, இப்போ நம்ம பேரியர் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க. 1 பாயிண்ட் எடுத்தாலும் சரி, சும்மா டெஸ்ட் லான்ச் தான். இப்போ ரியல் பேட்டில் இந்த டிஃபென்ஸ் மூடில் இருக்குது. இதே முதல்ல லான்ச் பண்ணலாம். கையை லான்ச் ஆயிடுச்சு. அந்த மெட்டல் சவுண்டு கேளுங்க. சவுண்டு ஜூட்டான் சென்டர் பிளேஸ் பிடிச்சிருச்சு. ஓ மை காட், என்ன நடக்க போகுது? ஸ்டாமினா போயிடுச்சு. நான் ஜில்லியன் ஜூட்ரானோட ஸ்பெஷல் லான்ச்சர் யூஸ் பண்ணுறேன். இருங்க, இது 1 பாயிண்ட் எடுத்திருக்கு. இதோட ஸ்பெஷல் லான்ச்சர் எடுக்கிறேன். நம்ம லான்ச்சர் எடுத்தாச்சு. வாங்க பேட்டில் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பேட்டில் ரெடியாக இருக்கு. ராகாயா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 3, 2, 1 லெட் இட் ப்ளே. அது எப்படி ஒரு டிஃபென்ஸ் டைப் தான், அதனால ஈஸியாக நம்ம. ஓ மை காட், ராங் லான்ச் ஆயிடுச்சு.
தப்பாக லான்ச் பண்ணிட்டேங்க. ஓ மை காட். இருங்க, சும்மா இன்னொரு லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஓ தப்பாக லான்ச் பண்ணிட்டேங்க. இருங்க, அப்படியே இன்னொரு பேட்டில் ஆரம்பிச்சிடலாம். என்னங்க ஒரு அடியில் தள்ளி விட்டுருச்சு. ஐயோ, டிஃபென்ஸ் முடிக்க போகுது. சென்டர் பிளேஸ் பிடிக்க விட மாட்டேங்குது. 2 பாயிண்ட்ஸ் எடுத்துருச்சு. சரி வாங்க, இப்போ வேறு டிப்பை மாற்றி பார்க்கலாம். இப்போ பிளேடை மாற்றலாம். இது நல்லா அட்டாக் பண்ணுறப்பே இதுக்கு இது டிஃபென்ஸ் மூலியே போகட்டும், பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே லான்ச்சர் தான். டிஃபென்ஸ் பண்ணு, சதற விடு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. மின்னல் மாறி போ. ஐயோ சதற விடுறா. அதனால அட்டாக் லான்ச் ஆகலையா? போடு. அட்டாக் அல்டிமேட்டாக தாக்குது. அம்மா, அவ்வளோதாங்க. பிளேடு கீழே விழுந்து சுற்றிட்டு இருக்கு. 1 பாயிண்ட். இப்போ தெரிச்சிருச்சுங்க. வாங்க இப்போ இதை அட்டாக் மோடில் வைப்போம். இதில் பாருங்க, கரெக்டாக இருக்குது. வாங்க பேட்டில் ஆரம்பிப்போம். போடுங்க, சென்ட்ரு கியரு ஸ்வாட் ஒர்க் ஆகுது. ஐயோ ஸ்டேடியம் சரிக்குது. ஓ போடு. ஸ்டாமினா என்ன கம்மியாக இருக்கு போல இருக்கு. ஓகே, நம்ம இதுதான் ஜெயிச்சிருக்கு. ஸ்டாமினா மோடில் போடலாம். ஸ்டாமினா மோட்லையாசி ஜெயிக்குதான்னு பார்ப்போம். இல்லை, இதான் ஸ்டாமினா மோட். இது கொஞ்சம் அதிரடியாக இருக்கும், நல்லா பேலன்ஸ் பண்ண, சென்டர் பிளேஸ் பிடிக்கும். நாங்கள் பேட்டில் பண்ணலாம். ஐயோ, இது லான்ச்சர் வேறு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 3, 2, 1, let it rip. ஓடு. ஐயோ, ஸ்டாமினா டைப்னால அட்டாக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுக்கு தான் அட்வான்டேஜ். இப்படி ஆகுது. ஓ மை காட், எதிர்பார்க்காத சம்பவங்க. ஓடு பாஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி, இதோட இது முடியுது இந்த வீடு. இப்போ அடுத்த வீடியோ அவங்க சந்திக்கிறேன். டாடா, see you later. Go shit.